சொல்வதை செய்வார், சொல்லாததையும் செய்வார். கலைஞர். கலைஞர் ஆட்சியில் மேயர் தளபதி மு.க. ஸ்டாலின் உழைப்பில் சிங்கார சென்னை. 1996 4ஆம் முறையாக தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற கலைஞர் நீண்ட காலம் நடந்திடாத உள்ளாட்சி தேர்தலை நடத்தினார். மாநகராட்சி கவுன்சிலர்கள் மேயரை தேர்ந்தெடுத்த நடைமுறையை மாற்றி சென்னை மாநகராட்சிக்கு தமிழக வரலாற்றிலேயே முதன்முறையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கலைஞரின் வாழ்த்துக்களோடு சென்னை மேயரானார் தளபதி மு.க. ஸ்டாலின். அப்போதைய மேயர் தளபதி மு.க. ஸ்டாலினுக்கு தமிழக அரசு மூலம் மாநகர மக்கள் நலத்திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கி தந்தார் கலைஞர். கலைஞரின் வழிகாட்டுதலில் மேயராக களப்பணியாற்றிய தளபதி மு.க. ஸ்டாலின் சென்னை மாநகரை சீர்படுத்த தொடங்கினார். சிறுமழையிலும் தேங்கி நிற்கும் தண்ணீர் வடிந்தோட சிறப்பான வடிகால் வசதிகள் செய்து தரப்பட்டது. அழகிய பூங்காக்கள், தரம் உயர்த்தப்பட்ட மாநகராட்சி பள்ளிகள், சிறப்பான சுகாதார வசதிகள், குப்பைகள் இல்லா சுத்தமான நகரம், தடையில்லா போக்குவரத்துக்கு சீர்மிகு சாலைகள். இந்திய மாநகராட்சிகளிலேயே முதன்முறையாக உயர்மட்ட மேம்பாலங்கள் என மாபெரும் வளர்ச்சியடைந்தது சென்னை. சாதாரண சென்னை சிங்கார சென்னையானது. கலைஞர் ஆட்சியில் மேயர் தளபதி மு.க. ஸ்டாலின் உழைப்பில் சிங்கார சென்னை. சொல்வதை செய்வார், சொல்லாததையும் செய்வார். கலைஞர்.